அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சருடைய ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த் ஜாத்தீஸ் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு அரச நிதி செயலாற்றுகை தொடர்பான அறிக்கை 2025ஆம் ஆண்டு முதலாம் காலாண்டுக்கானது. 2024ஆம் ஆண்டினுடைய 44ஆம் இலக்கு அரச நிதி முகாமைத்துவ சட்டத்தினுடைய 53 முதலாம் பிரிவுக்கு அமைய குறைந்தபட்சம் காலாண்டு அடிப்படையில் நிதி விரைதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் அரச வருமானம் மற்றும் செலவு உள்ளிட்ட நிதி செயலாற்றுகை தொடர்பான கூற்றொன்று காலாண்டு முடிவடைந்து 45 நாட்களுக்கு விஞ்ஞாத காலப்பகுதியில் அமைச்சரவைக்கு அவர் சமர்ப்பித்தல் வேண்டும். குறித்த ஏற்பாடுகளுக்கு அமைய 2025ஆம் ஆண்டின் 2025/3/31ஆம் தேதியுடன் முடிவடைகின்ற 2025ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டுக்கான நிதி செயலாற்றுகை கூற்று 2025/5/15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்தல் வேண்டும். அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான வகைப்படுத்தல்களின் அடிப்படையில் 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 2025 3ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையான 2025ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டுக்குரிய அனைத்து விசேட செலவு அலகுகள், அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் மூலம் அறிக்கையிடப்பட்ட கீழ்காணும் திரண்ட வருமானம் மற்றும் செலவுகள் உள்ளடக்கியவாறு தயாரிக்கப்பட்டுள்ள நிதி செயலாற்றுகை பற்றிய அறிக்கை அமைச்சரவையால் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வரி வருமானம் 970.58 பில்லியன் ரூபாவாகவும் வரியல்லாத வருமானம் 87.26 பில்லியன் ரூபாவாகவும் மூலதன வருமானம் 5.77 பில்லியன் ரூபாவாகவும் நன்கொடைகள் 1.05 பில்லியன் ரூபாவாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மொத்த வருமானமாக 1064.66 பில்லியன் வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. செலவுகளை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டெழும் செலவுகள் அல்லது மீண்டு வரும் செலவினம் 1226.55 பில்லியன் ரூபாவாகவும் மூலதன செலவுகள் அரச கடன் மீள் கொடுப்பன உள்ளிட்ட மொத்த செலவாக 1562.94 பில்லியன் ரூபாவாக இது காணப்படுகின்றது. இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது பொது வழக்கு தொடுநர் அலுவலகத்தை தாபித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. நீதிமன்ற முறைமையில் ஏற்படுகின்ற தாமதங்களை தடுக்கின்ற பொறிமுறையாக அரச வழக்கு அலுவலகம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் அரசு சார்பாக வழக்கு நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வெளியே சுயாதீனமாக இயங்குகின்ற அரச வழக்கு அலுவலகம் ஒன்றை தாபித்தல் மற்றும் மாகாண ரீதியாக உப அலுவலகங்களை தாபிப்பதற்கும் சமகால அரசனுடைய தேர்தல் பிரகடனத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. குற்றவியல் முறைமையில் சுயாதீனத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக பொதுமக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கு இயலுமாகும் வகையில் குற்றவியல் நீதி முறைமையை துரிதப்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரால் 2024 பிப்ரவரி மாதத்தில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இறுதி அறிக்கையின் மூலமும் அவசர தேவையாக கருதி சுயாதீன வழக்கு அலுவலகம் ஒன்று தாபிப்பதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க அவ்வாறானதொரு அலுவலகத்தை தாபிப்பதற்கு புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தல் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது வலுவில் காணப்படுகின்ற சட்டத்தில் தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான விதந்துரைகளை முன்வைப்பதற்கும் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கோதாகுட அவர்களுடைய தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேனோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனங்களுடைய பணி பொறுப்புகளை மீளாய்வு செய்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நானோ தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்காக ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேனோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் உயிர்ம தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வுகள் மூலம் உயிர்ம தொழில்நுட்ப ஏற்றுமதியை விருத்தி செய்வதற்காகவும் இறக்குமதி பதிலீட்டு உற்பத்திகளை அதிகரிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. சமகால உள்நாட்டு உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் போக்குகளின் கீழ் நானோ தொழில்நுட்பம் மற்றும் உயிர்ம தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் அபிவிருத்தி அணுகுமுறை மூலம் இலங்கையில் துரித பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக அளவில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இயலுமாகும் வகையில்
குறித்த 2 நிறுவனங்களை மீள்கட்டமைப்பது பொருத்தமானதென கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேனோ டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோடெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனங்களுடைய பணிப்பொறுப்புகளை மீளாய்வு செய்து அவற்றின் சட்ட ரீதியான கட்டமைப்பு மற்றும் மூலோபாய திட்டத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய மீள்கட்டமைப்பு தொடர்பாக விதந்துரைகளுடன் கூடிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக புத்திஜீவிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. லைபோசோமல் வகை எம்பட்டோரின் பி ஊசி மருந்து 50 மில்லிகிராம் ஊசி மருந்து குப்பிகள் 30,000 விநியோகிப்பதற்கான பெருகை தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த அமைச்சரவை பத்திரத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. கிரிப்டோகோல் மெனின்ஜைட்ஸ் மற்றும் லிஸ்மெனியாசஸ் உள்ளிட்ட உயிர் ஆபத்து கொண்ட நுண்ணங்கி தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக குறிப்பாக ஆபத்துக்கள் நிறைந்த நோய் எதிர்ப்பு தொகுதியை கொண்ட நபர்களுக்கு பயன்படுத்தப்படும் லைபோசோமல் வகை ஆம்பட்டோரிஸின் பி ஊசி மருந்து 50 மில்லிகிராம் ஊசி மருந்து குப்பிகள் 30,000 கொள்வனவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலை மனு கோரப்பட்டிருக்கின்றது. அதற்காக 3 விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவினுடைய விதந்துரைக்கு அமைய விவரங்களுடன் கூடிய பரிதளிப்புகள் குறைந்தபட்ச விலைமுறைதாரரான ஸ்லிம் பார்மசியூட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சரர் கியூஃபிக் பயோசைன்ஸ் லிமிடெட் இந்தியாவிற்கு குறித்த பெருகையினுடைய மொத்த செலவு 194.26 மில்லியன் இலங்கை ரூபாய்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 5வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது முழு முழங்கால் மூட்டு மாற்று டிகேஆர் தொகுதியை உடலில் பொருத்துவதற்கான டிகேஆர் நடமாட்ட துணைக்கருவிகள் தொகுதிகள் 3000 விநியோகிப்பதற்கான பெருகை தொடர்பாக காணப்படுகின்றது. இந்த யோசனையும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது. மோசமாக பாதிப்படைந்த அல்லது தேய்ந்து போன முழங்கால் மூட்டொன்றை பொருத்துவதன் மூலம் நடமாடுவதை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நோயாளிக்கு ஏற்புடைய வகையில் உயரிய நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய முழங்கால் வகையின் முழு முழங்கால் மூட்டு மாற்றுத் தொகுதியை உடலில் பொருத்துகின்ற டிகேஆர் நடமாட்ட துணைக்கருவி தொகுதிகள் 3000 விநியோகிப்பதற்கான சர்வதேச விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக ஒரு விலைமுறை மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள விலை தொடர்பாக கலந்துரையாடிய பின்னர் விலை மனு விலையில் 2% கழிவு வழங்குவதற்கு விலை முறைதாரரான சிம பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சரர் சிம இங்க் யுஎஸ்ஏயின் உள்நாட்டு முகவரான சோடியக் மெடிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. டிகேஆர் நடமாட்ட துணைக்கருவி தொகுதிகளுக்கு பதிலாக அவசர தேவைகளுக்காக தற்போது 1000 டிகேஆர் நடமாட்ட துணைக்கருவி தொகுதிகளை விநியோகிப்பதற்காக சிங்கப்பூரின் சிம பிடிஇ லிமிடெட் மேனுஃபேக்சரர் சிம இன்க் யுஎஸ்ஏக்கு பெருகை வழங்குவதற்கும் எஞ்சுகின்ற தொகையை விநியோகிப்பதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி விலைமுறை முறையை கையாண்டு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறைப்படுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடம் மீண்டும் விலை மனுக்களை கோருவதற்கும் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழு விதந்துரைத்துள்ளது. அதற்கமைய குறித்த விதந்துரையை அமல்படுத்துவதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 6வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய முழுமையான பரஸ்பர நம்பிக்கை தொடர்பான பணிச்சட்டகத்தின் கீழ் உயர் முன்னுரிமை மின்மாற்று அபிவிருத்தி கருத்திட்டத்தை அமுல்படுத்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. வலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இலங்கை மின்சார சபையால் தயாரிக்கப்பட்டுள்ள 2033-2032 ஆண்டுக்கான நீண்டகால மின்மாற்று திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டுள்ள உயர் முன்னுரிமை மின்மாற்று அபிவிருத்தி கருத்திட்ட கோவையை நடைமுறைப்படுத்துவதற்காக முழுமையான பரஸ்பர நம்பிக்கை தொடர்பான பணிச்சட்டகத்தின் கீழ் நிதியுதவி வழங்குவதற்கு உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளன. உத்தேச முழுமையான பரஸ்பர நம்பிக்கை தொடர்பான பணிச்சட்டகத்தின் கீழ் 10 கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட உள்ள 10 மில்லியன் அமெரிக்க டாலர் பிணை வசதியுடன் கூடிய உலக வங்கி 40 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி 30 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
அதற்கிணங்க உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இணைந்து வழங்குகின்ற முழுமையான பரஸ்பர நம்பிக்கை தொடர்பான பணிச்சட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள உலக உபமின் நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்காக 60 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை பெற்றுக்கொள்வதற்கும் 10 மில்லியன் அமெரிக்க டாலர் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தின் அனுசரணை வழங்கும் இடர் காப்பீட்டு பிணை வசதியை பெற்றுக்கொள்வதற்குரிய தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 7வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது மன்னார் கடல் நிலப்படுக்கையின் 4 ஆராய்ச்சி நிலப்படுக்கைகளில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுக்கள் பற்றிய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்காக முதலீட்டு முன்மொழிவுகளை கோரல் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆலோசகர் சேவையை பெற்றுக்கொள்வது தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டில் கேரிங் லங்கா தனியார் கம்பெனியால் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் அகழ்வுகளின் பிரகாரம் மன்னார் வளைகுடாவில் M2 ஆராய்ச்சி நிலப்பகுதியில் இயற்கை வாயு கனிமங்கள் 2 கண்டறியப்பட்டுள்ளது. அதன் மூலம் மன்னார் கடல் நிலப்படுக்கையில் இதுவரை எடுக்கப்படாத ஹைட்ரோ கார்பன் தொகுதி இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2021ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க பெட்ரோலிய வளங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள மற்றும் ஒழுங்கு விதிகள் மூலம் விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கை முறைகளுக்கு இணங்கி கரை கடந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுக்கள் ஆராய்ச்சி முறைகளுக்கு இணங்கி நிலப்பகுதிக்கான முதலீடுகளை கோருவதற்கு இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க மன்னார் கடல் நிலப்படுக்கையின் 4 ஆராய்ச்சி நிலப்படுக்கைகளில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு மற்றும் உற்பத்திகளுக்கான முதலீடுகளை கோருவதற்கு அனுமதி பத்திர சுற்றொன்று நடைமுறைப்படுத்தவும் குறித்த பணிகளுக்கு பயனுள்ள சந்தைப்படுத்தல் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக பொருத்தமான சந்தைப்படுத்தல் ஆலோசகர் ஒருவனுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்கு வலுசக்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 8வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது செலாவணி பத்திர கட்டளை சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. 1927ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்கு 82வது அத்தியாய செலாவணி பத்திர கட்டளை சட்டத்தில் உள்ள காலங்கடந்த ஏற்பாடுகளை திருத்தம் செய்வதற்கோ அல்லது அதனை நீக்குவதற்கு 2024 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள செலாவணி பத்திர திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் 2024 7/15 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் 2024 அன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமையால் குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இயலாமல் போயுள்ளது. அதனால் நீதி திட்டமிடல் மற்றும் அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனை கருத்திற்கொண்டு செலாவணி பத்திர திருத்த சட்டமூலத்துக்கு அமைச்சரனுடைய கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்கும் மீண்டும் வர்த்தமானியில் வெளியிட்டு பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் அங்கீகாரம் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. 9வது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது 1980ஆம் ஆண்டின் 33ஆம் இலக்க கிருமி நாசினிகள் கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. 1980ஆம் ஆண்டின் 33ஆம் இலக்க கிருமி நாசினிகள் கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக 2023 8ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்டவரைஞரால் குறித்த சட்டமூலத்தை தயாரிக்கின்ற பணிகளை பூர்த்தி செய்வதற்காக சமகால அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க 1980ஆம் ஆண்டின் 33ஆம் இலக்க கிருமி நாசினிகள் கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக சட்டமூலத்தை தயாரிக்கின்ற பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்வதற்காக அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது இலங்கை உணவு விஞ்ஞான தொழில்நுட்ப நிர்வாகத்தை ஸ்தாபிப்பதற்கான பாராளுமன்ற சட்டம் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. உணவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் கூடிய தன்னார்வமாக நடத்தி செல்கின்ற இலங்கை உணவு விஞ்ஞான தொழில்நுட்ப நிறுவனம் 2004ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நிறுவனம் இதுவரை வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்நிறுவனம் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பேணிச் செல்வதற்கு கிடைக்கின்ற அரச அனுசரணையாகவும் நிறுவனத்தினுடைய செயல்முறையை பலப்படுத்துவதற்காகவும் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் சட்டபூர்வமாக்குவதற்கு 2016/9/27 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் இதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பாக சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்களை உட்சேர்த்து இறுதி சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக 2024 6ஆம் மாதம் 11ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆயினும் குறித்த சட்டமூலம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு குறித்த சட்டமூலத்தை தயாரிக்கின்ற பணிகளை துரிதமாக பூர்த்தி செய்வதற்காக அமைச்சரவனுடைய கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 11வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது சமுருத்தி சமுதாய மட்ட வங்கிகள் மற்றும் சமுருத்தி சமுதாய மட்ட வங்கிகளை அரச கணக்காய்வுக்கு உட்படுத்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. சமுருத்தி சமுதாய மட்ட வங்கிகள்
சமுருத்தி சமுதாய மட்ட வங்கிகள் மற்றும் சமுருத்தி சமுதாய மட்ட வங்கி சங்கங்களை அரச கணக்காய்வுக்கு உட்படுத்துவதற்காக திருத்தங்களை உட்சேர்ப்பதற்கு 2017ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க வாழ்வின் எழுச்சி திருத்த சட்டத்தின் திருத்தப்பட்ட 2013ஆம் ஆண்டினுடைய 1ஆம் இலக்க சமுருத்தி திருத்த சட்டத்திற்காக சட்டவரைஞரால் 2024-12-30 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது பரீட்சை ஆணையாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் பதவிக்கு தற்போது இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய பரீட்சை ஆணையாளர் பதவியில் கடமையாற்றுகின்ற இலங்கை கல்வி நிர்வாக சேவையினுடைய விசேட அதிகாரியான திருமதி A.K. சுபாஸ்ரீ இந்திகா குமாரி லியனகி அவர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக ஒரு பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இன்னும் ஒரு நியமனம் தொடர்பான தீர்மானம் அளவையாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பான ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நில அளவையாளர் நாயகம் பதவிக்கு இலங்கை நில அளவை சேவையினுடைய விசேட அதிகாரியான திரு Y.G. ஞானதிலக் அவர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்காக விவசாய, கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது இறுதி தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது 2005ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க மற்றும் 2016ஆம் ஆண்டினுடைய 4ஆம் இலக்க வேலையாளர்களுடைய வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம், 2016ஆம் ஆண்டினுடைய 3ஆம் இலக்க சேவையாளர்களுடைய தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான தீர்மானமாக இது காணப்படுகின்றது. அரசு ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்புக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுடைய தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை அதிகரிப்பதற்குரிய 2005ஆம் ஆண்டினுடைய 36ஆம் இலக்க சட்டம், 2016ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க வேலையாளர்களுடைய வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம், 2016ஆம் ஆண்டினுடைய 3ஆம் இலக்க வேலையாளர்களுடைய தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக 2025-4/7 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க குறித்த சட்டங்களை திருத்தம் செய்வதற்காக சட்ட வரைஞரால் திருத்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக சட்டமா அதிபருடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்டுள்ளது. குறித்த திருத்த சட்ட மூலங்களை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்கும் தொழில் உறவுகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவில் இருக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.